அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக ஜோதிடத்துல நிறைய கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா வாழ்க்கை அவ்வளவு பெருசு. மனுஷனுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம், ஒரு கவலைகள் வந்துகிட்டு தான் இருக்கு. அந்த வகையில இன்னைக்கு இந்த காணொலி மூலமா நாம என்ன கேட்க வந்திருக்கோம் அப்படின்னா, சொத்து சொத்து இந்த காலத்துல சொத்து சம்பாதிக்கிறது சேர்க்கிறதே ஒரு பெரிய விஷயம். அதை அப்படி சம்பாதிச்ச சொத்தை எப்படி பாதுகாப்பா வச்சுக்கிறது, யார் ஜாதகத்துல அமைப்புகள் எந்த மாதிரியாக அமைப்புகள் இருந்தா அவங்க சொத்து சேர்ப்பாங்க அல்லது சொத்து கைவிட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோவுக்கு யோகம் விஜயகுமார் சார் வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும். வணக்கம். வணக்கம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்ப இந்த காலத்துல சொத்து சேர்க்கிறது பெரிய குதிரை கொம்பாரு. ஆமா ஐயா. அப்படி சொத்து சேர்க்கிறது யாரு எந்த அமைப்பு இருக்கிறவங்க சொத்து சேர்ப்பாங்க, அப்படி சேர்த்த சொத்தை எப்படி யாரு தக்க வச்சுக்குவா, யாரு விட்டுருவா அப்படிங்கிற அமைப்புகள் உங்களால ஜாதகத்தை பார்த்தனே கண்டுபிடிச்சிருக்கோம். கண்டிப்பா சொல்லலாம் ஐயா. சொல்லுங்க. ஒரு ஜாதகத்துல காலபுருஷ தத்துவப்படி 3ஆம் அதிபதியும் 6ஆம் அதிபதியும் கெட்டு போகாம ஒரு பாழடையாம இருந்துச்சுன்னா அவங்க சொத்தை தக்க வச்சிருவாங்க. சரிங்களா? அதுவே அந்த 3ஆம் அதிபதியும் 6ஆம் அதிபதியும் ராகு கேதுக்களுடையோ இல்ல வேற விதத்துல பாதிப்படைஞ்சிச்சுன்னா கண்டிப்பா அந்த சொத்து அவங்க கையை விட்டு போயிடும். சரிங்களா? அதே மாதிரி அடுத்தவங்க சொத்து அபகரிக்கிறவங்களும் காலபுருஷ தத்துவப்படி 1ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் ராகு கேதுக்கள் கூட இருக்கக்கூடவங்க சந்திரன் கொஞ்சம் அந்த திருட்டுத்தனத்தை படத்தெல்லாம் சந்திரனுடைய அதிபதி. சரிங்களா? அப்ப ஆனா இதுல ஒரு சின்ன சந்தேகம். இந்த திருட்டுத்தனம் சொல்லும்போது சந்திரன் அப்படிங்கிறது ஒரு தாய்மை உணர்வு தானே நம்ம பார்த்துருக்கிறோம். தாய்மை உணவு இருக்கும். அதே சமயத்துல அது குலநெறி தனத்தை காட்டக்கூடிய திருட்டுத்தனத்தை காட்டக்கூடிய குணங்களும் அதுல வெளிப்படும். சரிங்களா? ஒரு கிரகம் ஒவ்வொரு கிரகத்தையும் இதுவே வெளிப்படுத்தக்கொண்டே இருக்கும். அப்ப அது மாதிரி செவ்வாய் காலபுருஷத்தப்படி 1ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் கொஞ்சம் சிக்கல் இருந்துச்சுன்னா அவங்க அடுத்தவங்க சொத்தை அபகரிக்க ட்ரை பண்றாங்க. சரி, அப்படி இவங்க அபகரிக்க ட்ரை பண்றாங்க அல்லது இவங்க ஏமாறுறாங்க. அப்போ யாரெல்லாம் அந்த கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு, அதை பஞ்சாயத்து பண்றது, இந்த மாதிரியான அமைப்புகள் எந்த ஜாதகத்துல இருக்கிறவங்க அதுல போய் மாட்டிக்கிறாங்க? ஒரு ஜாதகத்துல காலபுருஷ தத்துவப்படி 9ஆம் அதிபதியும் 1ஆம் அதிபதியும் இணைஞ்சிருந்துச்சுன்னா இவங்க வழக்கு சந்திக்கிறாங்க. கோர்ட்டு கேஸு, உடல்நலம் சார்ந்த தொந்தரவுகள், அடிக்கடி நீதிமன்றத்தை நாடக்கூடிய அமைப்பு, போலீஸ் ஸ்டேஷன் போறது, பஞ்சாயத்து பண்றது, இது மாதிரி விஷயங்களை பண்றாங்க. அந்த அமைப்புல இருக்கிறவங்க அந்த காலபுருஷத்தப்படி 1ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி இந்த இணைவுகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்க கோர்ட்டு கேஸு வழக்குன்னு சந்திச்சுக்கிட்டு காலத்தை ஓட்டுறாங்க. அப்ப எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர், நான் எங்க பூர்வீக சொத்து ஒண்ணு இருக்கு, அது எங்க பாட்டா சம்பாரிச்சது, தாத்தன் சம்பாரிச்சதெல்லாம் சொல்றாங்க. அதுல இன்னொருத்தர் கேஸ் போட்டிருக்காரு. எங்களுக்கு முறையான பட்டா இல்ல, பத்திரங்கள் இல்ல, ஆனா எங்களுக்கு இருக்கு, கூட்டு பட்டாவா இருக்கு, ஆனா எங்களுக்கு நாங்க போய் கேட்ட தர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பூர்வீக சொத்து வில்லங்கள் தொடர்பான விஷயங்கள் யாருக்கெல்லாம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? காலபுருஷ தத்துவப்படி 1ஆம் அதிபதி 3ஆம் அதிபதியும் பாதிப்படைஞ்சு அது ஏதாவது சிக்கல்ல கிரகங்கள் பாழடைந்து போயிருந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்களுக்கு சொத்து சார்ந்த சிக்கலும் வில்லங்கமும் வந்துடும். அதே நடப்பு கிரகம் வரக்கூடிய அந்த அமைப்பு கோச்சார கிரகம், சுப கிரகம் இருக்கு. சரிங்களா? அப்போ சுக்கிரன், ராகு இது மாதிரி விஷயங்கள் வரும்போது அது நிறைவடைஞ்சு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுக்குது. அது அவங்க பிறப்பு ஜாதகத்தை பார்த்துதான் அதுக்கான விடையை நம்ம கொடுக்க முடியும். அப்போ ஒருத்தவங்க கோர்ட்டு கேஸ்ல இருக்காங்க, சொத்து சார்ந்த சிக்கல் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க உங்ககிட்ட ஒரு ஜாதகத்தை கொடுத்து இது எப்படி எனக்கு எப்ப சரியாகும், எப்படி சரியாகும்னு கேட்டா உங்களால அதை தீர்வு கண்டிப்பா சொல்ல முடியும். எந்த காலகட்டத்துல வரும்னு சொல்றது கணிதம் செய்து கண்டிப்பா சொல்லிடலாம். அந்த காலகட்டத்துல அவங்களுக்கு திரும்ப வந்துரும்ன்ற ஒரு இதை சொல்லலாம். அப்ப பூர்வீக சொத்து பிரச்சனை மட்டும் இல்லாம இவங்க சேர்த்த சொத்துமே அடுத்தவங்க கையாடல் பண்றது, அது நீங்க சொன்னீங்க சந்திரன் பிரச்சனையா இருக்கு அப்படின்னா, அப்ப யாரெல்லாம் அடுத்தவங்க சொத்து அபகரிக்கிறதுக்கும் அதுதான் அப்ப சேர்க்கிறது இவங்கதான் அப்படின்னா, நான் என்ன கேட்கறேன்னா அபகரிக்கிறவங்களும் இதே மாதிரி தானே மாட்டிப்பாங்கன்னு கேட்கறேன். ஆமா, கண்டிப்பா மாட்டிப்பாங்க. அது அவங்களுக்கு பின்விளைவு லேட்டா தெரியும். இப்போதே அபகரிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அதனுடைய கிரக அமைப்புகள் அவங்களும் ஏமாறக்கூடிய சூழலை உருவாகிடும். ஏன்னா அந்த ஜாதகத்துல ஒரு கிரகம் நல்லதையும் செய்து கெட்டதும் செய்யுது. அப்ப அது மாதிரி அமைப்பு இருக்குதுன்னா அது சிக்கலை கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்ப நீங்க சொல்றது எப்படின்னா கெடுவான் கெடு நினைப்பான்ங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிட்டு நண்பர்களே, சொத்து சார்ந்த விஷயங்களை அதுல இருந்து யாரெல்லாம் அதுல போய் மாட்டிப்பா, யாரு எதிர் தப்பிப்பா அப்படிங்கிற விஷயங்களை யோக விஜயகுமார் ஐயா ரொம்ப தெளிவா சொன்னாங்க. உங்களுக்கு இந்த காணொலி பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம். அப்படி இருந்ததுன்னா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. முக்கியமா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
ஆதரவுங்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.